ஆனால் வடநாட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு கூடுதல் தான். நான் சொல்லுங்கன்னு நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, யாரையும் கண்டுக்கிறது இல்லை நம்ம ஆளுகள். என்னையே வரட்டுவானுங்க, ஒருத்தருக்கும் ஒரு குணம்னு வைங்க. அதே மாதிரி தான் என்னுடைய பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே படித்து வளர்ந்தவங்க, அப்படியே அவங்களும் பேசுவாங்க, ஆனால் அளவாக வச்சுக்கிடுவாங்க. அதான் அது வந்து அதான் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்னு சொல்கிறது. லண்டனில் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய பிள்ளைகள் வாயை திறந்து பேசவே செய்யாது, வெறும் பெருமை பிடிச்ச பிள்ளைகள். ஆனால் நம்ம ஆட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் ட்ரெயின் வந்ததும் ஆள்கள் யாரும் பாருங்க, ஏன் ஆண்டவரே ஏசப்பா அங்கே ஹிந்தி பாட்டு என்ன குதூகலம் தான் கேட்டீங்களா? கேட்க உண்மையில நல்லா தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். இங்கே அவன் உறங்கி எழுப்பிட்டு வருவான், ஆளுகள் இப்படி பார்க்கும் கேட்டிங்களா? லண்டன் தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நானும் இல்லை சூப்பராக இருக்கிறேன் மக்களே. நீ வேணும் சூப்பரான நாள், அடிப்படையான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் மக்களே உங்களுக்கு பின்னால் பார்த்தாலே தெரியும், எங்கள் லண்டன் ஊரில் வந்து வெயில் கொளுத்துன்னு கிடக்கு. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரே மழை. நானும் என்ன திரும்பியும் நம்ம இது எங்கே போயிட்டோன்னு வின்டருக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னு நானும் நினச்சேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சூப்பராக இருக்குது, கரீபியன் மாதிரி இருக்குது கேட்டிங்களா? இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட ஆப்பிரிக்கா நாடு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மக்களே இந்த இதில் வந்து நின்னோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து ஒரு அடிப்படையான ஸ்ட்ரீட்டு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த ஏரியாலே வந்து ஒரு அடிப்படையான ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டு விலைக்கு போட்டிருக்கா மக்கள். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அடிப்படையான வீடு, 13-15 கோடி இருக்கும் அந்த வீடு கேட்டிங்களா? நான் இப்போ தான் அதை ஆன்லைனில் போய் செக் பண்ணேன் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் ஒரே ஒரு டாய்லெட் 13 கோடி ரூபாயும் கொடுத்துக்கிட்டு ஒரே ஒரு டாய்லெட்டில் எல்லோரும் குத்துங்க மலாடியதுக்கா என்ன செய்யுதுக்கு? அதாவது இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க வந்து அதை பற்றி இல்லை, என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, எக்கா இங்கிலாந்தில் உள்ள பிள்ளைகள் வளர்கிறதுக்கும் இந்தியாவில் பிள்ளைகள் வளர்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கா, எங்கக்கா பெட்டர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. யூகே வரலாமா இல்லை அங்கே இருந்துக்கலாமா இல்லை வேறு நாடுகளுக்கு ஓடி போயிடலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த பிள்ளைகள் வளர்ப்பு எப்படிக்கா இருக்கும், இந்த நாங்கள் சீக்கிரமாக வர இருக்கிறோம், பிள்ளைகள் வளர்ப்பு இந்த நாட்டில், அதாவது இந்த யூகே நாட்டில் எப்படிக்கா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நிறைய இமெயில்லாம் வருது. ஸோ அதை பற்றியான ஒரு இதுதான் என்னுடைய பார்வையில். நாங்கள் இங்கே எத்தனை வருஷம் இருக்கோம், நான் வந்து எத்தனை வருஷம், 22 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இது பிள்ளைகள் என்னுடைய 2 பிள்ளைகள் பிறந்தது இங்கே தான், வளர்ந்தது இங்கே தான். ஸோ அதனால நாம வளர்ந்தது பிறந்ததெல்லாம் இங்கே கிடையாது கேட்டிங்களா? ஆப்பிரிக்காவான்னு கேட்காங்க, இந்தியா கேட்டிங்களா? bestmarriagematch.com இலது திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வரடம் தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண், இவங்களுக்கு வயது 28. இவங்க ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க எம்எஸ் இன் சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பராக யூகேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை இவங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BM 203-605-16419 இந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகன் வந்ததே நம்முடைய வாழ்த்துக்கள். வாங்க போமா. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் வந்து இப்போ நான் படித்து வளர்ந்து எல்லாமே வந்து இந்தியாவில். ஸோ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா படித்து வளர்ந்ததில் அமெரிக்கா, ஜப்பான் அப்படி இல்லை, நாங்கள் 2 படித்து வளர்ந்தது இந்தியா தமிழ்நாட்டில்னு வச்சுக்கலாமே. ஆனால் வந்து இப்போ இவர் கொஞ்சம் அமைதியாக பேசுவார், இப்போ நான் அப்படி கிடையாது, டப்பன்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒருத்தருக்கும் ஒரு குணம்னு வைங்க. பட் இருந்தாலும் கேட்டிங்கன்னா, இவர் அமைதியாக பேசினாலுமே he will talk. ஆனால் அதே மாதிரி தான் என்னுடைய பசங்க பார்த்திங்கன்னா, அவங்க இங்கே படித்து வளர்ந்தவங்க, இங்கே பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் பேசுவாங்க. என்னுடைய குழந்தைகள் மட்டும் இல்லை, பொதுவாக அங்கே இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க அவங்க இந்தியர்களாக இருந்தாலுமே சரி அவங்களும் பேசுவாங்க. ஆனால் அளவாக வச்சுக்கிடுவாங்க. அது எப்படி அவங்களால அதை வந்து அப்படி கட்டுப்படுத்த முடியுதுன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரியுதா? அளவாக பேசுவாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ, அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்லாம் கிடையாது. அதாவது அதை ஒரு எக்ஸாம்பிளில் சொல்ல போனோம்னு சொன்னால், நீங்கள் அந்த கடையில் போய் 1 லிட்டரு பால் கேட்குறீங்க, 1 லிட்டர் தானே கொடுப்பாரு கரெக்டாக? அது மாதிரி தான். இல்லை 1 கிலோ அடிச்சு கொடுக்கன்னு கேட்குறாரு, கரெக்டாக 1 கிலோ தானே அளந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் அமைதி பேசுங்க, அவ்வளோ கத்துறீங்க.
அதே போல தான் அவங்க கரெக்டாக பேசுவாங்க. இவர் வேறு என்ன கற்றுக்காரு இந்த அமைதியான ரோட்டில் வந்துட்டு அங்கேருந்து அந்த பிள்ளை டக்குன்னு திரும்பி பார்க்குது. அவருடைய அளவுக்கு இல்ல இல்ல கொஞ்சம் அதிகமா பேசணும். அப்படி இல்ல, மகன் வந்து திரும்பி பார்க்குறான், அப்பா திரும்பி பார்க்கல. ஏன்னா அவருக்கு வந்து இது அவர் நம்ம ஊருக்காரரு கேட்டீங்களா, அந்த பையன் டக்குன்னு திரும்பி வந்து இங்கே பிறந்த பையன், இந்த ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் சத்தம் அதிகமாக கேட்குது அப்படின்னு சொல்லி அவரு வந்து அப்பா வந்து நம்ம ஆளுங்க இப்படி தாண்டா வளவலன்னு பேசிட்டு போவாங்கன்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அதான் அது வந்து அதான் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்னு சொல்றது. அது இதுதான் இந்த கல்ச்சர் பெருசு அந்த கல்ச்சர் பெருசுன்னு சொல்ல வரல. பொதுவே வந்து ஆளுங்க நினைப்பாங்க, அம்மா இந்த பிள்ளைகள் இங்கே பிறந்து லண்டனில் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய பிள்ளைகள் வாயை திறந்து பேசவே செய்யாது, வெறும் பெருமை பிடிச்ச பிள்ளைகள்னு நினைப்பாங்க. நானும் சின்ன பிள்ளைகள் அப்படி நினச்சிருக்கேன். நானும் இந்த ஊர்களுக்கெலாம் வர்றதுக்கு முன்னால் ஊரில் இருக்கும்போது அப்படி நினச்சிருக்கேன். அந்த பிள்ளைகள்லாம் பேசாது, ரொம்ப பெரிய பெரிய பணக்கார ஆளுகள்கிட்ட தான் பேசும், நம்மகிட்டலாம் பேசாது அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் அவங்களுடைய கல்ச்சரை தெரிஞ்சிருக்க தெரிய அது அப்படி இல்லை, மினிமமாக பேசுகிறது. இப்போ நம்ம இப்போ நான் காலையிலே இந்த வீடுகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரீட்டை காணிங்களாம் எப்படி இருக்கு, இங்கிலீஷ்கார ஸ்ட்ரீட்டை பாருங்க மக்களே, சும்மா வளான்னுக்கிட்டு என்னத்தான் சொன்னாலும் உடனே இந்தியாவை தாழ்த்தீங்க, தமிழ்நாட்டை தாழ்த்தீங்கன்னு சூப்பராக இருக்கு பாருங்க. அப்போ இப்படியும் ஒரு ஸ்ட்ரீட்டை நமக்கு வைக்க முடியும், அப்படிதானே? சரி, நான் வளவளான்னு பேச விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பயப்படாத. நான் பயப்படல. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் காலையில் ஒர்க்குக்கு போகிறேன், ட்ரெயினில் போகிறேன்னு வாங்கிக்கலாம். ட்ரெயினில் போகும்போது ஆளுங்க வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. காலையில் எங்களுக்கெல்லாம் 7:45 7 முந்தியெல்லாம் நான் காரில் போவேன். இப்போ கொஞ்சம் 2வது ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் சில நேரம் ட்ரெயின்லேயும் போவேன். 7 மணிக்கு ட்ரெயினில் 7:15 ஏறி இருந்ததுன்னா ஆளுங்கள் அங்கே சத்தம் கேட்காது, கேட்டிங்களா? ஆனால் நம்ம ஆட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் ட்ரெயின் வந்ததும் ஆள்கள் யாரும் பாருங்க, ஏன் ஆண்டவரே ஏசப்பா அங்கே ஹிந்தி பாட்டு என்ன குதூகலம் தான், கேட்டீங்களா? அது நம்ம தமிழ்நாட்டுக்கெல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நான் எதுக்காக எது சொல்கிறேன்னா, இது சிவிக் சென்ஸ் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லோரும் காலையிலே வந்து ஒரு அமைதியான அப்படி பழகிருப்பாங்க. அமைதியாக போய் ஒரு வேலைக்கு போனால் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அங்கே போய் ஸ்ட்ரெஸ் பட்டுக்கிடுவோம், அங்கேருந்தே எதுக்கு போட்டு கத்திக்கிட்டு போகிறதுன்னு ஆட்கள் அப்படி பழகிருப்பாங்க. நம்ம வந்து ஏறும்போது வந்து இருந்துக்கிட்டு அப்போ நல்ல வீடியோ கால் போடுது நடக்க. நான் சொல்லேன், ட்ரெயினில் ஏறி இருந்துட்டு பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி வீடியோ கால் போடுது. வீடியோ கால் அங்கே மும்பை சென்னைன்னு போகும், அங்கே இருந்து வீடியோ கால். அது வீடியோ காலில் நம்ம வந்து அந்த லவுட் ஸ்பீக்கரில் தானே வரும், இப்படி வச்சு கேட்க முடியாது காதில். ஆண்டவரே கும்மாளம் தான் அடிக்கணும், கேட்க உண்மையில நல்லா தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். இங்கே அவன் உறங்கி எழுப்பிட்டு வருவான், ஆளுகள் இப்படி பார்க்கும், கேட்டிங்களா? என்னடா இது நடக்கக்கூடியது, ட்ரெயின்களில் நடக்கக்கூடியது. எனக்கு நான் போகிற ட்ரெயினில் நடக்கக்கூடியது. இல்லைன்னா வந்து இந்த லவுட் ஸ்பீக்கரில் இது போடுறது, பாட்டு போடுது, பாட்டு போட்டு அவங்க கவனிச்சிட்டு வருவாங்க. இல்லைன்னா இப்போ எல்லாம் ரீலு எல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல் வந்துருச்சுல, இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்து ஐயா கொட்டி கிடந்து சிரிக்கிறது. நமக்கு சிரிப்பு தான் வரும், பட் இருந்தாலும் வந்து அது வந்து ஆளுகளுக்கு ஒரு நியூசன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு நாட்டில் வந்தால் அந்த நாட்டினுடைய ஒரு கலாச்சாரத்தோட கொஞ்சம் ஒட்டி போகணும். உடனே ஒட்டி போகாட்டாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு. ஆனால் நான் உண்மையிலே சொல்லுவேன், ஆனால் வடநாட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு கூடுதல் தான். நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, யாரையும் கண்டுக்கிறது இல்லை நம்ம ஆளுகள். நீ என்ன இது பார்க்குது, நான் என்ன அப்படிங்கிற லெவலில் தான் போயிட்டு இருக்கோம். ஐயோ, நம்ம இந்த போர்ட்ஸ்மவுத்தில் இருந்தப்போ நம்ம ஸ்ட்ரீட்ல இருந்தாங்களே சிங்குகள், சிங்குக்காரங்க தான். நம்ம வந்து தனியா பேசல, நம்மகிட்ட வந்து எவ்வளவு நல்ல நல்ல குணங்கள்லாம் இருக்கு, அப்படித்தானே? என்ன அழகுப்பா, என்ன அழகுன்னு பாருங்க இந்த ஸ்ட்ரீட்ல. அப்படியே இந்த ஸ்ட்ரீட்ல உட்காந்து அப்படியே மெடிடேஷன் பண்ணலாம். இவர் வந்துட்டாரு, தியான நிலைக்கு போகுது. இங்க பாரு, என்ன ஒரு அமைதி, என்ன ஒரு அழகு. இறைவா, இப்படி ஒரு இடத்த வந்து கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா,
அந்த ஸ்ட்ரீட்டுகள் அழகாக இருக்க நமக்கு மனசு அமைதியாகும், நல்ல ஒரு காற்று வரும், இயற்கையாக நமக்கு நம்முடைய ஆரோக்கியமும் கூடுதலாகும். இப்போ எனக்கு அமெரிக்காவை பற்றி தெரியாது, இங்கிலாந்தில் உள்ள மக்கள் வந்து பொதுவாகவே வந்து நிறைய இந்த மெடிசன்லாம் நிறைய எடுக்க மாட்டாங்க. தே வில் கோ வித், அதான் ஆஸ்பத்திரியில் போனாலே அவங்களுக்கு மெடிசன் கொடுக்க மாட்டாங்க வைங்க, அது ஒன்று. அது மக்களுமே வயசானவங்கெல்லாம் அதிகமாக அந்த மெடிசன்ஸை விரும்ப மாட்டாங்க. எந்த அளவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் நேச்சுரலாக போக முடியுமோ அந்த அளவுக்கு நேச்சுரலாக போக பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எப்படின்னா நம்ம பிள்ளைங்க எப்படிங்க வளரும், அதனால அந்த கலாச்சார டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அதே இது நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க, இல்லை இங்கே படிக்கிறக்கூடிய நம்ம பிள்ளைங்க, வட இந்திய பிள்ளைங்களாக இருக்கலாம், நம்ம பிள்ளைகள், அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல இதாக வருவாங்க. அவங்க இப்போ பாட புத்தகத்தை எடுத்து திறந்து படிப்பாங்க. நம்ம நினைக்கும் வெளிநாட்டு பிள்ளைலாம் படிக்குமான்னு கேட்பீங்க. ரொம்ப ஸ்டூடியஸாக இருக்கும் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள். அதே போல் வந்து ட்ரெயினில் பஸ்ஸில் வயசானவங்க பெரியவங்க யாரை பார்த்தாலும் இடம் கொடுத்துருவோம், உடனே எழும்பி பிள்ளைகள் வந்து இடம் கொடுத்துரும். கேட்டிங்களா? அது நம்ம பிள்ளைகள் தான், அது வெள்ளக்கார பிள்ளைங்க மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க எல்லாருமே பிள்ளைகள். நான் போகிற ட்ரெயினில் வரக்கூடிய பிள்ளைகளெல்லாம் வந்து வந்ததுமே அதுக்கு புக்கை திறக்கிறது. வா எப்படி இருக்குல்ல அந்த காத்து மலர்கள், ஐயோ சூப்பரா இருக்கு. மலரே மலரும் நம்ம வீட்ல நிக்கு, ஆமா நம்ம வீட்ல உள்ள வீட்ல நிக்கு. அதாவது அவன் வீட்ல நிக்கும்போது அவனுக்கு கண்ணு தெரியாது. இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிறது வந்து நார்த்வுட்ல வெஸ்ட்பரி ரோடு. இது வந்து ரொம்ப பாப்புலரான ரோடு. வீடு வாங்கினா என் மக்களை இங்கே வீடு வாங்கி போடுங்க கேட்டிங்களா? எல்லாமே 1 மில்லியன் 1.5 மில்லியன். இப்போ நம்ம டாப்பிக்கே என்னடானா பிள்ளைங்க இங்கே எப்படி வளர்கிறாங்கன்னு. ஸோ இப்போ நானும் வந்து வந்தப்போ, இந்த நாட்டுக்கு வந்தப்போ ரொம்ப எனக்கு பயமாக இருந்துச்சு. எப்படி தான் பிள்ளைங்க வளர போகிறாங்களோ, அப்போ அங்கே உள்ள கலாச்சாரத்துலலாம் இந்த பிள்ளைகள் அப்படியே வளர்ந்துருமோ, அப்படி வளர்ந்துருமோ, இப்படி வளர்ந்துரும். உங்களுக்கு இருந்துச்சு அந்த பயம்? ஒரு நாட்டை விட்டு ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போனாலே நமக்கு அந்த பயம் இருக்கும், அப்படி தானே? அந்த மாதிரி ஒரு பயம்லாம் இருந்துச்சு கேட்டிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூலில் வந்து நல்ல ஒரு ப்ரைமரி ஸ்கூல் வந்து நமக்கு அவங்களுடைய அப்ரோச்சஸ் எல்லாரும் ப்ரைமரி ஸ்கூலில் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ப்ரைமரி ஸ்கூலில் நல்ல இந்த மாதிரிப்பட்ட ஒழுக்க இதுக்கு ஓகே நல்லா சொல்லிக் கொடுக்கும். நல்ல தனி மனித ஒழுக்கத்துக்கான பாடங்கள் வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபோக்கு பிடிக்கணும், ஸ்பூனை பிடிக்கணும், கீழே தண்ணி கொட்டினா உடனே அதை நீ துடைக்கணும், நீ தான் அதை துடைக்கணும், தேங்க்ஸ் சொல்லணும், மற்றவங்க சாரி சொல்லணும், டார்லிங் சொல்லணும், அன்பா பேசணும், கனிவா பேசணும். அவங்க கூப்பிடும் போதே அப்படிதான் டார்லிங்னு தான் சொல்லுவாங்க பிள்ளைங்கள. அந்த மாதிரி பேசணும். அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லுவாங்க. அது எனக்கு தோணுது, அது வந்து அந்த பிள்ளைகளுக்கு மனசில் பட்டு அப்படி வளர்ந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு இது அதான் சொல்லுவாங்கல்ல, 5 விளையாதது 50 விளையாதுன்னு. அதான் அந்த ப்ரைமரி ஸ்கூல் அந்த பீரியட்லேயே வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக பிடிப்பாங்க. ஆண்டன் அகஸ்டின் வந்து நர்சரிக்கு போனப்பவே ஃபஸ்ட்டு போனப்போ அவங்க அதுதான் அந்த ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, கிளென்லினஸ்ஸு, அது இல்லாமல் எப்படி ஒரு ஆள் கூட பழகணும், எவ்வளோ அமைதியாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணணும், எங்கே நோ சொல்லணும், எங்கே எஸ் சொல்லணுங்கிறத வந்து கரெக்டாக அந்த பிள்ளைங்களுக்கு சின்னதுலேயே சொல்லி கொடுத்துட்றாங்க. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை வயசான பிறகும், இத்தனை பதவிகளில் இருந்த பிறகும் எனக்கெல்லாம் நோன்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு குறை, ஒரு இதுதான், ஐயோ சொல்லிட்டு அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை அவங்க மனசு வலிச்சிருமோன்னு. ஆனால் இங்கே உள்ள பிள்ளைங்க அப்படி இல்லை, பார்க்கறதுக்கு தான் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். எங்கே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடத்துனா நோன்னு சொல்லிடும். அதை வந்து அதை வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணி விட்டுறாங்க கேட்டிங்களா? ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டனவே எடுத்துக்கோங்க, பார்க்க அமைதியாக இருக்க சின்ன பிள்ளை போல தெரியுமா? நோ சொல்கிற இடத்துல டப்புன்னு நோ சொல்லிடுவாங்க. என்னடா வடிவேல கதையில் என்ன படக்குன்னு நீ மரியாதையெல்லாம் பேசிட்டேன்னு ஒரு ஜோக்கு வடிவேலு மச்சான் வந்து டபக்குன்னு கெட்ட சொல்லி திட்டுவான். படக்குன்னு அப்பாவே அது ஜோக்க போடுங்க. அப்படியே ஒரு வார சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் சனியனே அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட, கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடு செருப்ப நாயால பார்த்து சப்பல் செருப்புங்கற பிச்சு விட பிச்சாமா. அது ஜோக்க போடுங்க. படக்குன்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ண ஒரு நேரங்கள் அகஸ்டின்டி ஆண்டன்டி பல நேரங்கள சொல்லும்போது டக்குன்னு அவங்க அது பேரண்டா இருந்தாலும் சரி, இந்த காரியம் எனக்கு பிடிக்கல,
நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்னையே மிரட்டுவானுங்க. நீங்கள் கத்தி பேசுறது எங்களுக்கு பிடிக்கல, மிரட்டுவானுங்க. நான் உடனே அமைதி ஆயிடுவேன். ஏன்னா அது 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 உண்மை. சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளை கத்தி பேசுகிறோம், பிள்ளைங்களை வந்து எரிச்சல் விட்டதுக்காக என்னடா வைடான்னு சொல்கிறோம். அது அவங்களுக்கு கண்டிப்பாகப்படுத்தணும். அதுக்காக வந்து அந்த குரலை உயர்த்தி பேசுறது, அவங்கள வந்து மட்டமாக பேசுறது அது அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்க சொல்லிடுவாங்க அது உடனே. ஸோ பிரச்சனை எங்கே வரும்னு சொன்னால், நம்ம காலம் வந்தப்போ அப்பா அம்மா காலையில் எழுந்திரிச்சு திட்டத்தையும் பேசுகிறோமோ, காலையில் எழுந்திரிச்சு எழுப்பி விடுறதுல வந்து நைட்டு தூங்குற முடிய சாதாரணமாக ஒரு அந்த அப்படியே நம்ம பழகிட்டோம். ஸ்கூல்லையும் திட்டுறது அடிக்கிறது வாத்தியார்கள்லாம் சாதாரண அந்த காலத்தில் வச்சு இப்போ கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம அதே பேட்டர்னில் வந்து பிள்ளைங்களை டீல் பண்ணுவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து அந்த பேட்டர்னில் இந்த நாடுகள்லாம் படிச்சுக்கிச்சு. இங்கேயும் அப்படி தான் டீல் பண்ணியிருப்பாங்க ஒரு காலத்தில். பட் இவங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஓகே, அப்படி டீல் பண்ணால் வந்து அது சரி. அவங்களுடைய வளர்ந்து வரும்போது அந்த தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத இது பண்ணி தான் இவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இது பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எப்படின்னா அப்படி ப்ரைமரி ஸ்கூல்லேயே வந்து அந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லி கொடுத்துட்றாங்க. அதாவது சின்னதுலேயே அதை ஊட்டி விட்றாங்க. நம்ம ஊரில் அதுக்குன்னு சொல்லி கொடுக்காம இல்லை அப்படி அது கிடையாது. நம்ம ஊரில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையில் படிப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக பிள்ளைங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. மற்றதுலாம் சொல்லி அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. பிள்ளை வந்து 5ஆம் கிளாஸ்லேயே வந்து இத்தனை வாய்ப்பாடு முடிச்சிடணும், இத்தனை டேபிள்ஸ் பண்ணி முடிச்சிடணும், இந்த ஸ்பெல்லிங்கில் இவ்வளோ இதாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதில் வந்து அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இயர் 7 செகண்டரி ஸ்கூல் வந்த பிறகு தான் படிப்புக்குன்னு பெரிய அளவில் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. கேட்டிங்களா? ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதை வந்து நான் கம்பேர் பண்ணுறதுக்குல நம்ம ஊரில் எங்கள் ஊரில் ஒரு கலாச்சாரம் ஒரு பிள்ளைகள் வளர்ந்த விதங்கள் அப்படிதான் எப்படி இருக்குல்ல. இங்கே பாருங்க மக்களே, சோலை மாதிரி இருக்குது. என்ன இப்படியெல்லாம் வச்சு வளர்த்து ஒரு குப்பை குழந்த இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், நீங்கள் கீழே கொஞ்சம் பாருங்கள். இது வந்து நம்ம ரோட்டில் நடக்குமா இல்லைன்னா வந்து புல் போட்ட இந்த பஞ்சு மத்தியில் நடக்குமான்னு எனக்கு காலெல்லாம் பஞ்சு மத்தியில் நடக்க மாதிரி தான் இருக்குது. ஓவராக பில்டப் கொடுக்காதீங்கன்னு சொல்லாதீங்க, அப்படி தான் இருக்குங்க. கேட்டிங்களா? எவ்வளவு மரங்களை வச்சு வளர்த்துறாங்க பாருங்களேன். ஸ்ட்ரீட்டுகள்லையும் வீடுகள்லையும் பச்சை மரமும் அதுவும் இதுவும் அது சும்மா வளராது. வச்ச உடனே அவங்க எவ்வளோ அதுக்கு உரம் போடணும், பிள்ளைய போல பாதுகாக்கணும். அண்ணாச்சியே ஒரு சின்ன கார்டன்ல 2 மரத்தை வளர்க்கறதுக்கு நான் படுற அண்ணாச்சி படுக பாட பார்த்தீங்கடா. இங்கே ஒரு வீடு சேல் அக்ரீடுங்க வாங்கிட்டாங்க. அந்த வாங்கிட்டாங்களா? நம்ம வாங்கிக்கலாம். சரி, இப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடு உள்ள பிள்ளைங்க இங்கே உள்ள பிள்ளைங்க அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்க இப்போ வந்து ஜெனரேஷனே மாறிடுச்சுது. ஜென்சி கிட்ஸ். இப்போ என்னுடைய பிள்ளைங்க எல்லாமே ஜென்சி கிட்ஸ். 2000க்கு மேலே பிறந்த பிள்ளை எல்லாமே ஜென்சி கிட்ஸ். அப்போ ஜென்சி கிட்ஸ் எப்படின்னா இவங்க கொஞ்சம் அமைதியை விரும்புகிறாங்க. ரோட்டில் வாங்க மலர்கள்லாம் வாங்கன்னு நம்மளை வெல்கம் பண்ணுது. மலர்கள் சூப்பராக இருக்குல்ல, எப்பா என்ன அருமையாக இருக்குன்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து வயசானவங்களுக்கு வந்து நம்ம கிட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது இவங்களுக்கு ரொம்ப வயசானாலும் கூட அதே பிஹேவியர் தான் வருது. ஒரு இடத்த ஒழுங்காக வச்சுருக்கணும், ஒருத்தவங்களுக்கு வந்தால் எதிர்த்து வர்றவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும், சிரிக்கணும் அவங்கள பார்த்து அப்படின்னு ஒரு கலாச்சாரம் அங்கே இருக்குது. நம்ம ஊரில் உண்டு. நமக்கு வந்து எல்லாரையும் பார்த்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாரையும் பார்த்து சிரிக்க மாட்டோம். பட் இருந்தால் கூட அப்படி சிரிச்சா எங்கள் ஊர்லலாம் இந்த பிள்ளைக்கு வாண்டை கலந்து கிடக்கு போல பார்க்க ஆளெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன்ட்டு போய். ஆமாம், எங்கள் மாமனார்லாம் இங்கே வந்தப்போ வாக்கிங் போவார், எல்லாம் குட் மார்னிங். அவங்களுக்குலாம் பிடிச்சி போயிட்டாங்க. நான் எங்கள் மாமனார் மட்டும் சொல்லலை, நிறைய பேர் இங்கே வந்தவங்கள பேட்டி கொடுக்குறாங்க. வெளிநாடுகளுக்கு வந்த பெற்றோர்கள் நிறைய இடங்கள்ல அவங்களே தானே சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான விஷயம். ஆப்பிள் எங்கே பாருங்க, ஆப்பிள் நம்ம இதில் காய்ச்சிட்டா ஆப்பிள் காய்ச்சிருக்கு. ரோட்லேயே ஆப்பிள் மரம் சூப்பராக இருக்குது. பறக்காதீங்க, வாங்க புனிங்க சாப்பிடுங்கன்ட்டு பாருங்க. அடாடாடா சூப்பராக இருக்குல்ல. என்ன ஆப்பிளுங்க கிடக்கு பாருங்க. இந்த பாருங்க ஆப்பிள் காய்ச்சிருக்குது. இது வந்து வீட்டுக்குள்ளது இல்லை, இது கவுன்சிலுக்குள்ளது, பப்ளிக் உள்ளது தான். சூப்பராக இருக்குல்ல.
ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கு வந்து பொதுவாக அதை ஜென்சி கிட்னா 2000க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து ஜென்சி கிட்ஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் இந்தியா இப்போ நம்ம வந்து இப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியாவில் பிறக்கக்கூடிய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா, நல்ல மாதிரி வளர்கிறாங்களா, இங்கிலாந்தில் பிறக்கக்கூடிய நல்ல அப்படியெல்லாம் கிடையாது. உலகமெல்லாம் இப்போ ஒன்றே ஆயிடுச்சு கேட்டிங்கன்னா. இதுக்கு ஒரு 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 கண்டிஷன் வர ஒரு நாள் வர நான் பார்த்துட்டு இருந்தோம், கொஞ்ச நாள் வர. இப்போமெல்லாம் அதெல்லாம் வந்து பேச்சுக்கு இல்லாமல் ஆகிப்போச்சு இது கேட்டிங்களா. ஏன்னா சோஷியல் மீடியா இந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் டப்புன்னு வந்துக்கிட்டு இருக்குது. ஜென்சி கிட்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து அமைதியை விரும்பக்கூடியவங்க. நம்ம காலகட்டத்தில் வாத்தியார் இருந்தாருன்னா அடி, நீங்கள் அடி வாங்கிருக்கீங்களா? மேக்ஸ் வாத்தியார் அடிச்சிருக்காரு. எனக்கு இப்போ நினைச்சாலும் கடுப்பாக இருக்குது. பொம்பளை பிள்ளைகளுக்கு நுள்ளுங்க இப்படி வச்சுக்கிட்டு ஒரு திருக்கு ஏட்டி படிச்சு ஆட்டி எங்க ஹோம்ஒர்க் பண்ணி ஆட்டி எங்க ஸ்கூல்ல. அது வந்து பொம்பளை பிள்ளைங்க துடிப்போம் அந்த வழியில. மிக்சர் கிளாஸ்ல இருக்கும்போது கோ எஜுகேஷன்ல பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி அடிக்கும் போது என்ன ஒரு அப்படியெல்லாம் அதே போல பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு அது எவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸ் மனசுல உருவாகும். ஆனா இப்ப வந்து எந்த நாட்டிலையுமே, அது இந்தியாவா இருந்தாலும் சரி, இலங்கையா இருந்தாலும் சரி, இங்கிலாந்தா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுமே பிள்ளைகளை கை வைக்க கூடாது, தொடக்கூடாது, பிள்ளைகளை வந்து அடிக்கக்கூடாதுங்கிறது வந்து ஒரு பெரிய சட்டமாகவே ஆயிடுச்சு. விச் ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு இது. பிள்ளைகளை வந்து கை வச்சு அடிக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த காலத்தில் அது ஒரு ஒரு நார்மலாக இருந்ததுனால நம்ம நார்மலாக வந்து அதை ஏற்றுக்கிட்டோம். பட் யாருக்கும் அந்த சட்டம் கிடையாது. எவ்வளோ மனசு இப்பவும் சில நேரம் அந்த வடுக்கள்லாம் இருக்குல்ல, அந்த டீச்சர்ஸ் அடித்தது இதெல்லாம் அவங்களும் வந்து அடிக்கணும்னு அடிக்க மாட்டாங்க. அது ஒரு கலாச்சாரமாகவே இருந்துட்டு இருந்தது. நல்லா படிக்கட்டும் அப்படித்தான் அடிச்சிருப்பாங்க. அது குறை சொல்லலைன்னு இல்லை, அது ஒரு காலகட்டம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலகட்டம் எல்லாம் வந்து மாறிடுச்சுது கேட்டிங்களா. இப்போ வந்து யாரையும் அடிக்கும் அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து நம்ம அப்படி ஐயோ இங்கிலாந்தில் பிள்ளைங்க நல்லா வளர்கிறாங்களா, இந்தியாவில் அப்படிலாம் கிடையாது. ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப அமைதியை விரும்புகிறாங்க. அப்பா அம்மா வந்து டக்குன்னு சத்தம் போட்டு அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால தான் உன்னை ஏற்று கேட்டுறாங்க, ஏற்று பேசிடுறாங்க. உடனே பேசி நீ இது பண்ணுங்க, நம்ம மாறிடணும். அதுக்கு இனி போக போக உலகம் வந்து இப்படி இருக்காது. எனக்கு தோணுது இனி உலகம் வந்து அமைதியான உலகமாக போகுது. இந்த கிட்ஸ் வந்து மாற்றிடுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து இந்த உலகத்தை மாற்றிடுவாங்க. நம்ம காலம் நமக்கு நம்மளோட வயசான ட்ரம்ப் இவங்கெல்லாம் தான் கிடந்து நம்ம அடிச்சுட்டு கிடக்கும் கேட்டிங்களா. சத்தத்தை உயர்த்தி பேசுறது இதெல்லாம் நம்ம தான். பட் இவங்க வந்து இந்த பிள்ளைங்க போக அதை விட இப்போ அகஸ்டினோட ஆண்டன் வந்து 5 வயசு கம்மியானவன். அவன் இன்னமும் அமைதி விரும்பி கேட்டிங்களா. அவன் மட்டும் இல்லை, அவன் இதில் உள்ள எல்லா பிள்ளைங்களுமே அப்படிதான் இருக்குது. அது வந்து உலகம் ஃபுல்லாக உள்ள பிள்ளைகள்லாம் மாறிட்டு வர்றாங்க. அந்த மாறக்கூடிய மாறல நாம் பெற்றோரும் நம்ம மாறணும். நல்லது மாறும்போது நம்ம பிள்ளைகள் நல்லதாக ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு போகிறாங்களா, அமைதியாக இருக்கிறாங்களா, அமைதியாக அவங்களுடைய இதை கொண்டு போகிறாங்களா, அது நம்மளும் மாறிக்கணும். அவங்கள பார்த்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு நம்மளும் மாறிக்கணும் கேட்டிங்களா. அதான் என்னுடைய இது. அதெல்லாம் இனியெல்லாம் மாற்றத்தை சொல்றதுமே அக்கா தலையெல்லாம் அப்படி மேலே பழங்கள் தொங்குது. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் என்னுடைய இது. அதனால் இனி உள்ள காலகட்டத்தில் ஐயோ வெளிநாட்டு பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து பழைய பேச்சா போச்சுது. அதெல்லாம் பிடிச்சி போச்ச பேச்சா போச்சுது. இனி எல்லாமே பிள்ளைங்க வந்து அந்த மாதிரிப்பட்ட ஒரு லைஃப்பை தான் விரும்புகிறாங்க. ஓகே, நாங்கள் நல்ல வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து இந்த பிள்ளைகள் வளர்கிற விதம், இந்த கலாச்சாரங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு சிலருக்கு இது ஓகேன்னு தோணும், ஒரு சிலருக்கு இப்போ உள்ள பிள்ளைகள் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது போடுங்க. என் கருத்து இதுதான். பிள்ளைகள் எதுக்கு நம்ம இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத செஞ்சால் அவங்க வந்து எடுத்து பேசுகிறாங்க, அது இல்லைன்னு இல்லை கேட்டிங்களா. ஸோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை இங்கே வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நல்ல சூப்பரான ஒரு வாக்கிங்காக இருந்தது. இப்போ நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம கருத்துக்களை பரிமாறுறது தானே நம்மளுடைய சேனலுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமே. ஸோ பாய். பழமை மாறாமல் வச்சுருக்குறாங்க பாருங்கள் அவங்க ஊர்களை. டெலஃபோன் கம்பிகள் இன்னமும் போயிட்டுருக்கு. இந்த வீட்டில் ஆண்டனா இருக்குது பாருங்கள். ஆண்டவரை நீங்கள் பார்த்துட்டு இந்த சைடு வீட்டில் இந்த சைடு எல்லா வீடுகளுமே இருக்குது. எல்லா வீடுகளுமே பழைய ஆண்டனாக்கள்.